Hello friends, welcome to Nasekitchen. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான நல்ல ஹெல்தியான ஜூஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். உடம்புல ரத்தம் இல்லைன்னு சொல்றவங்க, உடம்பு சோர்வா இருக்கு சொல்றவங்கலாம் இந்த பீட்ரூட் ஜூஸ் டெய்லி வந்து செஞ்சு குடிக்கலாம். வாங்க இந்த ரெசிபி இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல நான் வந்து ஒரு கப் போல பீட்ரூட் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். இப்போ சுகர் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஒரு அரை மூடி வந்து எலுமிச்சம்பழம் வந்து நம்ம கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும் போது லைட்டான புளிப்பு சுவையோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து லைட்டாக தண்ணியோ இல்லை பால் சேர்த்து கூட நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இருக்கட்டும். இப்போ நான் வந்து தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் நம்ம வந்து ஒரு கிளாஸ் போல் நல்லா சில்லுன்னு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து உள்ளே வந்து பேஸ்ட் மாதிரி இருக்கும், நம்ம இப்படியே வந்து வடிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து பேஸ்ட் மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் நம்ம நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டிட்டு நம்ம வந்து குடிக்கும் போது நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் டெய்லி வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிங்கன்னா உடம்புல வந்து ரத்தம் வந்து நல்லா அதிகரிக்கும். உடம்புல வந்து சோர்வு எதுவும் இருக்காது, நல்லா உடம்பு வந்து தெம்பாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான ஜூஸ் இது. இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வந்து நான் ஜூஸ் மட்டும் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்ட்ரெயின் பண்ண ஜூஸில் வந்து நம்ம வந்து இப்போ கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம 3 கிளாஸில் வந்து நான் வந்து ஜூஸை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி டெய்லி வந்து நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கும்போது உடம்புக்கும் ரொம்ப தெம்பு, முடி கொட்டுற பிரச்சனைலாம் வந்து சரியாகும். உடம்புல வந்து ரத்தமும் அதிகரிக்கும், ரத்தம் வந்து சுத்தமாகவும். இந்த மாதிரி ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கும்போது கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இந்த ரெசிபி இதோட முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி நான் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துட்டு இந்த ரெசிபிக்கு ஒரு லைக்கும் கொடுங்க. நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு, கிவ் அவேலையும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.